நிறைய அனிமல் நிறைய இடத்துல கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்குது. மார்க்கெட்டில் கிடைச்ச அந்த முடியோட டிஎன்ஏயும் இந்த பூனையோட டிஎன்ஏயும் சேமாக மேட்ச் ஆகுது. அதை வச்சு அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அந்த பெண்மணியோட முன்னாள் பார்ட்னர் தான் அவங்கள கொலை பண்ணியிருக்கான். என்ன ரீசன்னா, கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு செம சண்டை வந்திருக்கு, செம பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு நீ வேணாம், நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தனியா வந்து தங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவே அந்த பார்ட்னருக்கு செம கோவத்தை தந்திருக்குது, ரொம்ப பொறாமையை தந்திருக்குது. அதனாலேயே அந்த பொண்ணை அவன் கொண்டு இருக்கான். சரி, ஒரு எவிடன்ஸும் கிடைக்கிறது, எப்படியோ தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கான். ஆனா அவன் கவனிக்காத ஒரு விஷயம், அந்த வீட்டுல இருந்த பூனை. அந்த பூனையை வச்சு இவங்களை பிடிப்பாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியா அவன் வீட்டுல வளர்ந்த அந்த பூனையை அவனை காட்டி கொடுத்துருக்கு. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் அனிமல் டிஎன்ஏ ஃபாரன்சியை பெரிய விஷயமா பார்க்கப்பட்டாங்க எல்லாரும். சில நேரம் கொலையாளி எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டா இருந்தாலும் ஒரு பூனையோட ஒரு சின்ன முடி அவனை ஈஸியா காட்டி கொடுத்துரும். ஃபுல் வீடியோ சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.